கன்ஃபார்மிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சார்பாக உலக மென்டல் ஹெல்த் டே உடைய அடிப்படையில கன்ஃபார்மிட்டி இன்டர்நேஷனல் நெட்வொர்க் ஃபார் சைக்கோதெரபி அண்ட் கவுன்சிலிங் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறோம், சிம்பேக்ட். இந்த அமைப்புடைய நோக்கம் மனநலத்துக்காக, மென்டல் ஹெல்த்துக்காக மக்களுடைய சிரமத்தை, மக்கள் அதால கட்டக்கூடிய கஷ்டத்தை அதுலேருந்து வெளியே ஒரு விழிப்புணர்வு பெற்று அதுல இருந்து வெளிவருவதற்காக மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸும் துறப்பியும் அதை பத்தி உள்ளது கொடுக்கறதுக்காக இது சார்ந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, கோச்சஸ், ட்ரைனர்ஸ், லைஃப் ஸ்கில் மோட்டிவேட்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், டாக்டர்ஸ், இப்படின்னு எல்லா ஃபீல்டில் உள்ள மக்கள்ஸ் எல்லாமே ஒரே கொடையில கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு சேவை செய்யறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேல நம்ம உருவாக்க போறோம். இந்த தினத்துல நமக்கு முன்னால கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ட்ரைனர்ஸ் நம்ம டாக் கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு ட்ரைனரும் நீங்க ஸ்கிரீன்ல பார்ப்பாங்க. அதாவது சபானா பானு அப்படின்னு உள்ளவங்க, இவங்க ஒரு ஆலிமா இருக்காங்க, ஒரு அக்குபஞ்சரிஸ்டா இருக்காங்க, இங்க கவுன்சிலரா இருக்காங்க. அது இல்லாத சைக்காலஜி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணி கோச்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆஸ்பெக்ட்ல மென்டல் ஹெல்த்தை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், அது எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும், மென்டல் ஹெல்த் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மென்டல் டிசார்டர்ஸ் வராத, சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வராத எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் நேரம் இன்னைக்கு பேசுவாங்க. அதுக்கு பிறகு இஸ்மாயில் பிவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க ஒரு மொபைலிகாவா இருக்கிறாங்க, ஹெர்பல் அண்ட் ஹெல்த் கன்சல்டண்டா இருந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை இன்னைக்கு உலக மனநல தினத்துல தன்னுடைய டாக்கை இன்னைக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அடுத்தது பானு அப்துல்லா, இவங்க கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலப்பட்ட கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா, உளவியல் துறையில நிறைய இந்தியால, ஃபாரின்ல பல இடத்துல ட்ரைனிங் கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பானு அப்துல்லா. அடுத்தது சாஹிதா ஃபிரோஸ், இவங்களும் மென்டல் ஹெல்த் டேல இன்னைக்கு அவங்களுடைய டேலண்ட், இவங்க சர்டிஃபைடு இஸ்லாமிக் உமன் லைஃப் கோச்சா இருக்காங்க, NLP கிராண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, கேரியர் அனலைசிஸ்ட். இவங்களுடைய கருத்தை உலக மனநல தினத்துல இன்னைக்கு உங்கள் மத்தியில வழங்க இருக்கிறாங்க. டாக்டர் ரேவதி எம், இவங்க ஒரு சைக்காலஜிஸ்டாவும் கேரியர் அண்ட் கைடன்ஸ் கவுன்சிலராகவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய தாட்டை இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேல இன்னைக்கு அவங்க நமக்கு மத்தியில வழங்க இருக்கிறாங்க. அடுத்தது ஹபீப் சதகத்துல்லா, இவங்க ஒரு ஆலிமா இருக்கிறாங்க, குரான மனப்பான்மை ஆபீஸாக இருக்கிறாங்க. இவங்க லைஃப் ஸ்கில் ட்ரைனராகவும் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தன்னுடைய கருத்துக்களை மனநலத்தினத்துல உங்கள் மத்தியில வழங்க இருக்கிறாங்க. அடுத்தது மதீனா பேகம், இவங்க ஒரு ஆலிமாக இருந்து NLP ட்ரைனராக இருக்கிறாங்க, கோச்சராக இருக்கிறாங்க, தெரபிஸ்டா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல பேர்களுக்கு மனநல பிரச்சனைகள் இருந்து மருந்து இல்லாத, மாத்திரை இல்லாத, சரியான சிகிச்சை முறையில, அழகான முறையில ஹீலிங் உடைய நேச்சர்ல இவங்க பண்ணிட்டு வராங்க. அடுத்தது அக்ஷயா, இவங்க யங் பீப்புள், டைனமிக் பீப்புள், மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி முடிச்சுட்டு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு உலக மன தினத்துல வழங்க தயாராக இருக்கிறாங்க. அடுத்தது டாக்டர் வசீம் பாரி, கிட்டத்தட்ட 30-35 மேற்பட்ட டிகிரி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 300-400 மீட்டிங்ஸ்ல ஆஃப்லைன்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இவங்களால பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நியூ காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இன்னைக்கு பல ட்ரைனிங், பல கோச்சு, பல மல்டி ப்ரொஃபஷன், மல்டி டிகிரி பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு அவங்களுடைய கருத்துல இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேல தர இருக்கிறாங்க. அடுத்தது ரஹமத்துன் நிசா, இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், அதே சமயத்துல NLP கிராண்ட் மாஸ்டரு, நிறைய கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க, லைஃப் கோர்ஸ் இருக்காங்க, NLP ட்ரைனரா இருக்கிறாங்க. இவங்க நிறைய இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் 1-2 கவுன்சிலிங் கொடுத்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ரஃபீக் ரசாதி அப்துல் உலமா படிச்ச ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிமா இருக்கிறாங்க. MA கிராஜுவேட், அக்குபஞ்சரம் படிச்சு லைஃப் ட்ரைனராகவும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்து இவங்க தன்னுடைய கருத்துக்களை இன்று மனதினம் இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேல உங்கள் மத்தியில வழங்க இருக்கிறாங்க. அடுத்தது சௌந்தர்யா, இவங்க எம்டெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி படிச்ச ப்ரொஃபஷன், இவங்க லைஃப் ஸ்கில் ட்ரைனரா இருக்கிறாங்க, ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். இவங்க உங்களுக்கு மத்தியில சில நிமிடங்கள்ல உங்களுடைய மென்டல் ஹெல்த் பத்தி உள்ள கருத்துக்களை வழங்க இருக்கிறாங்க. அடுத்தது அப்துல் அஜீஸ், இவங்க MSc சைக்காலஜி முடிச்சிருக்காங்க, NLP கிராண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபைடு ட்ரைனர் கோச்சர்ஸ், லைஃப் ஸ்கில் ட்ரைனர்ஸ். இவங்க தன்னுடைய கருத்துக்களை வழங்க இருக்கிறாங்க.
ஃபைசல் ராணி இவங்க தன்னுடைய கேரியர் கவுன்சிலரா இருக்காங்க. இவங்க வந்து NLP மாஸ்டர் ட்ரைனரா இருக்கிறாங்க. இவங்க கோச்சரா இருக்காங்க. இவங்க இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேல தன்னுடைய கருத்தை உங்களுக்கு எல்லாம் வழங்க இருக்கிறாங்க. அடுத்தது அப்துல் ரஹ்மான், இவங்க ஒரு ஆலிமும் NLP ட்ரைனரு, சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்களுடைய வார்த்தைக உலக மனநல தினத்துல நமக்கு மத்தியில வழங்க தயாராக இருக்கிறாங்க. மனநலனுடன் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படையில கிதர் நசரின் உசைனா அவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், MSc சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. பல ரூபத்துல பல இடத்துல இவங்க 1-to-1 கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரைனரா கோச்சிங்கா இருக்காங்க. இன்னைக்கு உள்ள உலக மனநல தினத்துல இன்னைக்கு நமக்கு மத்தியில மென்டல் ஹெல்த் டேவை வந்து அவங்களுடைய பிரசன்ஷன் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. முகமது இத்ரிஸ் காசிஃபி காசிஃபி ஒரு ஆலிமா இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல உள்ள டி நகர்ல இமாமா இருக்கிற ஒரு இஸ்லாமிய கல்வி கற்ற அறிஞராக இருந்து இன்னைக்கு உளவியல் கல்வியை படிச்சு அதன் அதன் சார்பாக இன்னைக்கு உலக மனநல தினத்துல இன்னைக்கு தன்னுடைய கருத்தை உங்கள் மத்தியில பகிர இருக்கிறாங்க. அடுத்தது சல்மா ஜான், MSc சைக்காலஜிஸ்ட் முடிச்சிருக்கவங்க. இன்னைக்கு ஒரு அக்குபஞ்சர் தெரப்பி படிச்சவங்க. இவங்க லைஃப் ஸ்கில் ட்ரைனரு. தன்னுடைய டைனமிக் ஸ்பீக்கை இன்னைக்கு நமக்கு மத்தியில இன்றைய தினம் வழங்க இருக்கிறாங்க. மும்தாஜ் அஜீஸ், இவங்க தன்னுடைய ஒரு முஅல்லிமா படிச்சிருக்கவங்க. இவங்க இன்னைக்கு உலக மனநல தினத்துல தன்னுடைய கருத்தை நமக்கு மத்தியில வழங்க இருக்கிறாங்க. அடுத்து டாக்டர் சஃபீல் மேடம், இவங்க ஒரு டென்டிஸ்டா இருக்காங்க. அதே சமயத்துல மாஸ்டர் சைக்காலஜி முடிச்சுட்டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல PG டிப்ளமோ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக மருத்துவத்துறையிலையும் உளவியல் துறையிலும் தன்னுடைய பங்கை ஆற்றி இருக்கிற ஒரு டைனமிக் பர்சனு. அவங்க இன்னைக்குள்ள ப்ரோக்ராம மெயினா தொகுத்து வழங்கி நமக்கு மத்தியில உலக மென்டல் ஹெல்த் டேல வந்து தன்னுடைய கருத்தை பகிர இருக்கிறாங்க. அடுத்தது சஃபீக் அகமது, இவங்க ஒரு இன்ஜினியரு, ஒரு பில்டிங்க இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்ற காலகட்டத்துக்கு அடிப்படையில இன்னைக்கு உளவியல் வந்து மனநலம் என்பது அனைவருக்கும் முக்கியம். அப்படி அடிப்படையில தன்னுடைய கேரியரை மென்டல் ஹெல்த்ல, அதாவது சைக்காலஜில டெடிகேட் பண்ணி அதுல தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை, பார்ட்டிசிபேஷனை கொடுக்கறதுக்கு நமக்கு மத்தியில தயாராக இருக்கிறாங்க. அடுத்தது பிரியா, இவங்களும் ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ரைனரா இருக்கிறாங்க. தன்னுடைய கோச்சு, தன்னுடைய ட்ரைனிங்கு இவங்கெல்லாம் நமக்கு மத்தியில தர தயாராக இருக்கிறாங்க. அடுத்து ஜொஹீரியா, இவங்க வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஒரு யங் பீப்புள் இன்னைக்கு உலக லெவல்ல இன்னைக்கு மனநலம், உளவியல் எந்த அளவு முக்கியம் என்பதை தன்னுடைய சிறிய பருவத்திலேயே இன்னைக்கு பலதரப்பட்ட மக்களால இன்னைக்கு தன்னுடைய 1-to-1 கவுன்சிலராக கோச்சிங் மூலமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஹசன் பானு, இவங்க வந்து சைக்காலஜிஸ்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு தன்னுடைய கேரியர் லைஃப் ஸ்கில் ட்ரைனர், பல உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல ட்ரைனிங் 1-to-1 கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து இன்னைக்கு உலக மனநல தினத்துல நமக்கு மத்தியில சிறிது நேரம் தன்னுடைய பங்கை பிரசன்டேஷனை தர காத்திருக்காங்க. அடுத்து சுப்ரியா ரவிசங்கர், இவங்க ஒரு MBA கிராஜுவேட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளத்தை பத்தி ரொம்ப அறிஞ்சவங்க. என்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோர்ல டாக்டரேட், ஹானரபிள் டாக்டரேட் முடிச்சவங்க. இன்னைக்கு குருகுல விருக்ஷம் அகாடமியில இவங்க பணியாற்றி இருக்காங்க. இவங்க இன்னைக்கு நமக்கு மத்தியில மென்டல் ஹெல்த்தை பத்தி தன்னுடைய கருத்தை தர தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அன்சாரி கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில மன உளவியல்ல, சைக்காலஜில கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட பல வருடங்களாக இன்னைக்கு கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கோச்சராகவும் ட்ரைனராகவும் இருக்காங்க. அவங்க தன்னுடைய கருத்தை வழங்குறதுக்கு நமக்கு மத்தியில தயாராக இருக்கிறாங்க. ஜன்னத்துல் பஹரியா சொல்லக்கூடியவங்க சைக்காட்ரிக் கவுன்சிலரா இருக்காங்க. MSW முடிச்சவங்க. இவங்க நம்மளோட மத்தியில உளவியல் சார்ந்த மென்டல் ஹெல்த் டேல இன்னைக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க நமக்கு முன்னால தயாராக இருக்கிறாங்க. பாத்திமா ஜான் ஒரு ஆலிமாக இருக்கிறாங்க. அதே லைஃப் ஸ்கில் ட்ரைனராகவும் இவங்க ஒரு லேடியாக இருந்து ஆலிமா இருந்து உடல் ஹெல்த்துக்காக சிலம்பு கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்லாமிக் சைக்காலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரொம்ப ஆர்வத்தோட ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு மென்டல் ஹெல்த் டேல தன்னுடைய கருத்துக்களை நமக்கு மத்தியில வழங்க தயாராக இருக்கிறாங்க. யாஸ்மின் மஸ்தான், இவங்க வந்து தன்னுடைய கருத்தை இன்னைக்கு 1-to-1 ட்ரைனிங் மூலமாக உளவியல்ல MSc முடிச்சவங்க. இன்னைக்கு தன்னுடைய கருத்துக்களை மென்டல் ஹெல்த் டேல நமக்கு மத்தியில வழங்க தயாராக இருக்கிறாங்க. ஹசீனா கான், இவங்க வந்து கிட்டத்தட்ட மென்டல் ஹெல்த் ஃபீல்டுல, சைக்காலஜி ஃபீல்டுல ஹெல்பர், நியூட்ரிஷன் கேரு, ஃபேமிலி கேரு இதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக தன்னுடைய
சேவையை ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு உலக ஹெல்த் டேல, மென்டல் ஹெல்த் டேல இவங்க தன்னுடைய கருத்தை வழங்க நம்ம முன்னால் தயாராக இருக்கிறாங்க. ரத்திஷா கிட்டத்தட்ட இவங்க தன்னுடைய வாழ்நாளே வந்து சைக்காலஜில மென்டல் ஹெல்த்துக்காக இவங்க அர்ப்பணிச்சவங்க. பல இடத்துல பல காலேஜில் போய் பல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. NLPல நம்ம அற்புதமான முறையில் அழகான முறையில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இவங்க சோல் கோச்சிங் சொல்லிட்டு அற்புதமான முறையில் கோச்சிங் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு நம்மளுடன் தன்னுடைய ப்ரோக்ராமை ஷேர் பண்ண இருக்கிறாங்க. சஃப்ரினிஷா இவங்க சிறிய வயது ஒரு பெண்மணி தன்னுடைய MSc சைக்காலஜி முடிச்ச பிறகு இன்னைக்கு ஹெல்த் கேர் ஃபீல்டில் அதாவது மென்டல் ஹெல்த் ஃபீல்டில் தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு நமக்கு மத்தியில் மென்டல் ஹெல்த் பற்றி வழங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட யங் அண்ட் டைனமிக் பீப்புள் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தன்னுடைய சைக்காலஜி ஃபீல்டில் அவங்க இருக்கக்கூடிய கோச்சை வெறும் உளவியல் பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு இருப்பது மட்டும் இல்லாமல் அதை மக்கள் மத்தியில் நடத்தி மக்கள் மத்தியில அதை வந்து துரப்பி பல நோயாளிகளை பல மனநல சார்ந்த பிரச்சனைகளை மருந்து இல்லாத முறையில உளவியல் முறையில 100க்கு 100 உளவியல் முறையில இவங்களெல்லாம் கையாண்டு மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல தரமார்ந்த ஒரு பீப்புளா இருக்காங்க. அவங்கள வச்சு இன்னைக்கு நம்ம உலக மனநல தினத்தை கொண்டாட இருக்கிறோம். நான் டாக்டர் யூசுப் ஆதம். இங்க நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த இடத்துல சொல்லக்கூடிய அனைத்து மாணவருக்கும் அனைத்து அனைத்து கோச்சரும் ட்ரைனரும் என்கிட்ட வந்து என்னுடைய மாணவராக இருக்காங்க, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த விதத்தில் சந்தோஷமாக இன்னைக்கு கன்ஃபர்மிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சார்பாக இன்னைக்கு கன்ஃபர்மிட்டி இன்டர்நேஷனல் நெட்வொர்க் ஃபார் சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங் என்ற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல மக்களுக்காக ஒரு ட்ரைனிங்காக இன்னைக்கு உருவாக்குறோம். அந்த விஷயத்துல இந்த விழால நீங்க அனைவரும் பங்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.